இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீன லக்னத்தில பிறந்தவங்களுக்கு ராகு தசை, அதாவது 18 ஆண்டுகள் ராகு தசை எப்படிப்பட்ட யோகத்த செய்யும்? அதாவது ஒரு அரசனையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்டியாக்கக்கூடிய ஒரு தன்மை, ஒரு வலிமை ராகு கிட்ட இருக்கு. ஒண்ணுமே இல்லாத ஒருத்தர அரசனாக்கக்கூடிய ஒரு தன்மையும் ராகு கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப ராகு எங்க இருந்தா யோகத்த செய்வார்? எங்கெல்லாம் ராகு இருக்கலாம்? உங்க ஜாதகத்தில எங்க ராகு இருக்கக்கூடாதுன்றத பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம் வாங்க. ராகதசை 18 ஆண்டுகள்ங்க. ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் மொத்தம் 120 ஆண்டுகள். அந்த 120 ஆண்டுகள்ல நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்களுக்கும் உடைய ஞானிகள் வந்து தனித்தனி தசை வருடங்களா, அதாவது சரிசமமற்ற தசை வருடங்களா பிரிச்சு குடுத்துருக்காங்க. உதாரணமா, சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம். அந்த வகையில கேதுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷம். ராகுவுக்கு 18 ஆண்டுகள் நம்முடைய ஞானிகள் குடுத்துட்டு போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 18 ஆண்டுகள் ராகு வந்து ஆதிக்கம் செலுத்துறார். அவனுடைய வாழ்க்கையில 18 வருஷம்ன்றது ரொம்ப லாங் பீரியட். சரிங்களா? அப்போ ஒரு ஜாதகத்துல ராகுவினுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? அதாவது மத்த கிரகங்கள விட ராகுவினுடைய ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ராகுவுக்குன்னு சொல்லிட்டு தனியா சொந்த வீடு கிடையாது. ராகு அப்படின்றது ஒரு நிழல் கிரகம். சரிங்களா? அதாவது மாய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ராகுவ பொறுத்தவரைக்கும். சரிங்களா? சொந்த வீடு இல்லாத காரணத்தால, தான் இருக்கின்ற வீட்டினுடைய அதிபதியினுடைய நிலையை அப்படியே ராகு பிரதிபலிப்பார் அப்படின்றத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அவர் எந்த வீட்ல இருக்காரோ, அந்த வீடு கொடுத்த கிரகம் வந்து எப்படி இருக்கோ, அத அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாரி பல மடங்கு பெருக்கி பலன் செய்வார் இந்த ராகு. சரிங்களா? ராகுவுக்குன்னு சொல்லிட்டு இயல்பான சில குணாதிசயங்கள் இருக்குங்க. அதாவது ராகு தசை ஒருத்தருக்கு நடக்கிறதுனால, அது ராகு லக்னத்துல இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு எதிலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காது. அது வந்து ஒரு அறிவு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பணம் சேர்க்கறதுல இருந்தாலும் சரிங்க, ஒரு நிலம், வீடு வாங்குறதா இருந்தாலும் சரிங்க, மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எதுலயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக மாட்டாங்க. அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதாவது எல்லையற்ற ஆசை, பிரம்மாண்டமான எண்ணங்கள், பிரம்மாண்டமான விஷயங்கள், மத்தவங்க செய்ய தயங்குற விஷயங்கள இவங்க செய்து காமிப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ராகு வந்து கொடுக்கும். சரிங்களா? ஆனா ராகு கொடுக்கறது எல்லாமே அதோட பேசிக்கா நீங்க அடி நாளத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மத்தவங்கள ஏமாத்தி அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கின்ற ஒரு தன்மையில தான் இருக்கும். உதாரணமா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நம்ம ஊர்ல வந்து ஜியோ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் இலவசமா குடுத்தாங்க. அதன் பிறகு என்ன பண்ணாங்க, இந்தியா ஃபுல்லா வந்து கவர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சார்ஜஸ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க ஃபிக்ஸ் பண்றது தான் எல்லாமே. ஸோ அப்ப வந்து ஒரு மனிதனுடைய ஆசையை தூண்டி அவனை ஏமாத்துறது தான் ராகு. சரிங்களா? அதுதான் ராகு. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, மீன லக்னத்தில பிறந்தவங்களுக்கு ராகு வந்து எங்க இருக்கலாங்க? எங்க இருந்தா முதல் தர யோகத்த ராகு செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க லக்னத்துக்கு 3ஆம் இடம் சொல்லப்படக்கூடிய ரிஷபத்தில ராகு இருக்கலாம். சரிங்களா? 6ஆம் இடம் சொல்லப்படக்கூடிய சிம்ம வீட்ல ராகு இருக்கலாம். அதற்கடுத்து 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மகரத்தில, இந்த மகர வீட்ல ராகு இருக்கிறது முதல் தர யோகமா சொல்லப்படுது. சரிங்களா? இதில வந்து ஒரு குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ராகுவுக்கு எக்காரணத்த கொண்டும் சனி, செவ்வாய், சூரியன், ஸோ இந்த அதேபோல தேய்பிறை சந்திரன். ஸோ இந்த கிரகங்களுடைய சேர்க்கை, பார்வை கிடைக்கக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும் தான் ராகு தசை யோகத்த செய்யும். அத நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். சரிங்களா? முதல் தர யோகம் ரிஷபத்தில இருக்கலாம், சிம்மத்தில இருக்கலாம், அப்புறம் மகரத்தில இருக்கலாம். ஸோ இந்த இடங்கள்ல ராகு இருக்கிறது மீனத்த பொறுத்தவரைக்கும் யோகத்த மிகைப்படுத்தி செய்யும். 2ஆம் நிலையா நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்குள்ள இருக்கலாம். அதாவது மீனத்திலேயே ராகு இருக்கிறது சிறப்பு. அதற்கு பிறகு ராகு ராசிக்கு 10ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய தனுசுல இருக்கிறது சிறப்பு. அதற்கடுத்து கும்பத்தில இருக்கிறது 2ஆம் நிலை யோகமா சொல்லப்படுதுங்க. அதாவது ராகு அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னை பார்த்த, தன்னோடு சேர்ந்த, தனக்கு கேந்திர திரிகோணத்தில இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தன்மைய பிடுங்கி ராகு அப்படியே தன்னுடைய தசையில செய்வார். ஸோ இப்ப ராகுவுக்கு வீடு கொடுத்தவனுடைய நிலை ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுதுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு விஷயம் ராகுவுக்கு வீடு கொடுத்தவனுடைய தன்மை. உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து மீனத்தில ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்னத்திலேயே ராகு இருக்கார். இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 10ஆம் இடம் சொல்லப்படக்கூடிய தனுசு வீட்ல வலுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த ராகு தசை உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்த கொடுக்கும். ஏன்னா ராகு தசை 18 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. சரிங்களா? ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் மொத்தம் 120 ஆண்டுகள். அதில வந்து 18 ஆண்டுகள் ஒரு மனிதன் வந்து ராகுனுடைய ஆதிக்கத்தின் கீழ வருவான். சரிங்களா? அப்போ வந்து ராகு தசை 18 ஆண்டுகள், ராகு தசை முடிஞ்சு குரு தசை வரும். குரு தசை 16 வருஷம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 34 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனிதன் வந்து வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சுருவான். சரிங்களா? அதாவது லக்னத்தில ராகு இருக்கிறது சிறப்பு. இதே ராகு
எப்போ கெடுப்பார்னா, இந்த குரு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த குருவுக்கு சனி பார்வையோ அல்லது சனி சேர்க்கையோ அல்லது செவ்வாயினுடைய பார்வை சேர்க்கை கிடைக்கும்போது ராகு கொஞ்சம் பங்கப்பட்டு வேலை செய்யும். அவ்வளோதான் விஷயம். இதுதான். அப்போ ராகுவுக்கு வீடு கொடுத்தனுடைய தன்மை வந்து நல்லா இருக்கணுங்க. 2வது ராகுவோட சேர்ந்த கிரகம் சுப கிரகமாக இருக்கணுங்க. சரிங்களா? லக்னத்தில் ராகுவும் குருவும் சேர்ந்துருக்கிறதும் விசேஷம்தான். ராகு தசை யோகத்தை செய்யும். ஆனால் ராகுவும் சனியும் சேர்றது விசேஷம் கிடையாது. சரிங்களா? ஸோ இது 2ஆம் நிலை யோகம். சரி, ராகு எங்கெல்லாம் இருக்கக்கூடாது? லக்னத்துக்கு 2ஆம் இடம் சொல்லப்படக்கூடிய மேஷ வீட்டில் ராகு இருக்கக்கூடாதுங்க. அதற்கடுத்து கடகம் 5ஆம் இடம் சொல்லப்பட கடகத்தில் வந்து ராகு இருக்கக்கூடாதுங்க. அடுத்து 7ஆம் இடம் சொல்லப்பட கன்னி வீட்டில் ராகு இருக்கக்கூடாதுங்க. அதற்கடுத்து 9ஆம் இடமான விருச்சிகத்தில் ராகு இருக்கக்கூடாதுங்க. ஸோ இந்த இடங்களில் ராகு வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே உயிர் காரத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி 4ஆம் இடமான மிதுனத்துலேயும் இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது குடும்பத்தை கெடுப்பாருங்க. எப்படி இருந்தாலும் குடும்பத்தை கெடுத்து தான் நன்மையை செய்வார். ஆனால் வருமானத்தை அதிகப்படுத்துவார். சரிங்களா? அதே மாதிரி 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாயாரை வந்து கெடுப்பார். அம்மாவுக்கு ஏதாச்சும் உடல் உபாதை ஏற்படுறது, அம்மா வழியில் தொந்தரவுகள் ஏற்படுறது, இந்த மாதிரி பேர் கண்டிப்பாக ராகுதுக்கு செய்யும். ராகு திசையில் செய்யும் கண்டிப்பாக. 7ஆம் இடத்துல இருக்கும்போது கலத்திரம், திருமண வாழ்க்கையை கெடுப்பார். 9ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தையை கெடுப்பார். ஸோ இந்த மாதிரி உயிர் காரகத்துவங்களை கெடுத்து அதன் பிறகு ராகு நன்மையை செய்வார் இந்த இடங்கள்ல இருக்கும். அதனால தான் வந்து இந்த இடங்கள்ல ராகு இருக்கிறது பெரும்பாலும் சிறப்பாக சொல்லப்படுறது கிடையாதுங்க. ஆனால் அதற்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குது. 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு சுபகிரக பார்வை, சுபகிரக சேர்க்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராகு கெடுக்காது, யோகத்தை செய்யும். அதே ராகுவுக்கு சனி, செவ்வாய், சூரியனுடைய பார்வை சேர்க்கை கிடச்சிச்சின்னா அந்த ராகு தசை கடுமையான கெடுபலன்களை தரும். அதாவது அரசனையும் ஆண்டியாக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்கும். அதனால உங்கள் ஜாதகத்தில் ராகுனுடைய நிலை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணுங்க. ஏன்னா எல்லா கிரகங்களையும் மாதிரி ராகு வேலை செய்ய மாட்டார். ராகு அப்படின்னா ஒரு ஸ்பெஷல், ரொம்ப ஸ்பெஷல். சரிங்களா? எதையுமே இரட்டிப்பாக்கி கொடுக்கின்ற தன்மை தான் ராகு கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 10 ரூபா தரீங்கன்னா அந்த 10 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ட்ரிபிளாக மாற்றி கொடுப்பார் அந்த ராகு. சரிங்களா? அதுதான் அந்த ராகு. திடீர் பூஸ்டப்பாக ராகு கொடுப்பார். சரிங்களா? ராகு வந்து இந்த இடங்களில் சுபகிரக சேர்க்கையில் இருக்கும்போது பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் பாபகிரகங்களோட சேர்ந்து இருக்கும்போது, அது பார்வை சேர்க்கையில் இருக்கும்போதும் நம்ம கொஞ்சம் அந்த ஜாதகத்தை ஆராயும் போது கொஞ்சம் பார்த்து ஆராய்ச்சோம்னா கொஞ்சம் துல்லியமான பலன்களை கண்டிப்பாக எடுத்து சொல்ல முடியும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது உங்கள் லக்னத்திலேருந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், ஸோ இந்த இடங்களில் ராகு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ராகு தசை ஒரு யோகத்தை செய்துன்னு வச்சுக்கோங்க. இந்த இடங்களில் சுபகிரக பார்வை, சுபகிரக சேர்க்கையில் ராகு இருக்கும்போது அந்த ராகு கண்டிப்பாக வரக்கூடிய இன்கம்மை வந்து ஒன்று அரசாங்கத்துக்கு தெரியாத அல்லது மறைமுகமான வழியில் அல்லது இந்த ஆன்லைன் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் இது போன்ற வழியில் ராகு வருமானத்தை கொடுக்கும். 6, 8, 12ஆம் இடங்களோட ராகு தொடர்பு கொண்டுட்டாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அரசாங்கத்துக்கு தெரியாத அல்லது மறைமுகமாக அல்லது கண்ணுக்கு தெரியாமல் ஏதாவது சொத்து பத்துகள் கண்டிப்பாக இருக்கும், பணம் கண்டிப்பாக வரும். இரட்டை வருமானம் சொல்லுவோம், அல்லது மறைமுகமான வருமானம், இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 6, 8, 12ஆம் இடங்களும் உங்கள் ஜாதகத்தில் ராகு இருக்குன்னா அந்த ராகு கெட்டு போயிருந்தால் இதிலெல்லாம் போய் காசை விடுவாங்க. கேம்லிங், சூதாட்டம், இதெல்லாம் போய் காசை விடுவாங்க. அதே ராகு நல்லா இருந்துச்சுன்னா இது எல்லாத்துலேயும் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தையும் அந்த ராகு செய்யும். நிறைய ஜாதகங்களையும் நான் அதை பார்த்தும் இருக்கேன். சரி, ராகு வந்து நல்லா இருந்தார்னா எந்த துறையில் ஏற்றத்தை கொடுப்பார், என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்றத்தை கொடுப்பார்னா, நூதனமான முறையில் திடீர்னு ஒரு பெரிய ஒரு, அதாவது ஆண்டியை கூட அரசனாக்கக்கூடிய ஒரு யோகம் ராகு கிட்டே இருக்குங்க. சரிங்களா? ஒன்றுமே இல்லாத ஒருத்தன் ஒரே நைட்டில் பெரிய பணக்காரன் ஆகும், இல்லை ஒரே நைட்டில் திடீர்னு ஃபேமஸ் ஆவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ராகு கொடுக்கும். அதாவது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு ஏற்றத்தை ராகு கொடுக்கும். நான் நினச்சே பார்க்கலங்க, நான் இந்த அளவுக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களாம் பெரும்பாலும் ராகு நல்லா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில். அதாவது ராகு தரக்கூடிய விஷயம் இந்த பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஆன்லைனு, ஸோ இந்த மாதிரி நவீன அமைப்புகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பையும் ராகு கொடுக்கும். கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் ராகு கொடுக்கும். அதே மாதிரி இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட துறையிலையும் சரிங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சரிங்க, நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது திடீர்னு ஒரு ஊரில் இருந்திருப்பீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க, டக்குன்னு வெளிநாட்டில் ஒரு வேலை கிடச்சி அப்ராட் போய்ட்டு அங்கே செட்டில் ஆகிடுவீங்க. நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு இடம்னு சொல்லிட்டு செட்டில் ஆகிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், அதாவது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரிங்க, ராகுவோட சேர்ற கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து அந்த துறையானது தீர்மானிக்கப்படும். ஸோ அரசியலில் புகழ் பெறீங்களா, கலைத்துறையில் புகழ் பெறீங்களா, அல்லது சமூக ஊடகங்களில் சோஷியல் மீடியாவில் புகழ் பெற போகிறீங்களான்னு சொல்லிட்டு ராகுனுடைய இணைவு 10ஆம் நிலையை பொறுத்து அந்த துறையானது தீர்மானிக்கப்படும். ஆனால்
நீங்க எந்த துறைக்குள்ள போனாலும் ராகு தசை வரும்போது அதில் நீங்க வந்து உச்சத்துல போய் நிற்பீங்க. சரிங்களா? ஒண்ணுமே இல்லாத நீங்க திடீர்னு உச்சத்துக்கு போறது அந்த ராகு தசை மட்டும்தான். ராகு கொடுக்கறத யாராலும் தடுக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா ராகு தசையில நீங்க தெளிவா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ராகு பேராசையை மிகைப்படுத்திட்டு போகும். அதாவது அதிகமா கொடுத்து 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 அவனை சிக்கல்ல மாட்ட வைக்கும். கடைசியில சிக்கல்ல மாட்டுவாங்க. சரிங்க. அதனால வந்து ராகுதசை நடக்கும்போது ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. முக்கியமா பேராசையை குறைச்சிக்கணும். இதுலயுமே போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை, ஒரு மனதை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராகு உங்களால அடக்கி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அந்த ராகு உங்களை கொடுத்து பின்னாடி சிக்கல்களை சிக்க வைக்கும். அது சில கிரக நிலைகளும் இருக்கு. சரிங்களா? ஆனா ராகுதசை வரும்போது இதுலயுமே அதாவது ஒரு ஒரு எனக்கு இந்த அளவுக்கு பணம் வந்தா போதும், இந்த அளவுக்கு நான் சம்பாரிச்சு செட்டில் ஆனா போதுன்ற ஒரு எண்ணத்தை, ஒரு எல்லை கோட்டை வச்சுக்கிட்டீங்கன்னா, அதை தாண்டி போகாம இருந்தீங்கன்னா பிரச்சனையே கண்டிப்பா வராதுங்க. ராகு தசையை பொறுத்த வரைக்கும் ராகு எப்படி இருந்தாலும் சரி.